வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்து டெக்னிக்கல் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Poco M3 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட டாப் சைடு பார்த்திங்க அப்படின்னா Poco M3 Pro 5G அப்படின்ற பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா 5G கனெக்டிவிட்டி வில் வேரி பெஸ்ட் அந்த லோக்கல் ஆப்ரேட்டர் கேபபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லோக்கல் ஆப்ரேட்டர் எந்த மாதிரி 5G கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட 5G ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா Poco M3 Pro 5G அப்படின்ற பிராண்டிங் மட்டும் ரெண்டு சேமே கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கீ ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB 64GB வேரியன்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. UFS 2.2 சப்போர்ட் பண்ணுறது. இதில் இன்னொரு வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 6GB + 128GB வேரியன்ட் இருக்குது. ஸோ LPDDR4X ரேம் யூஸ் பண்ணிக்காங்க இதில். ஸோ இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்னென்னன்றதை பார்த்துலாமா. ஸோ ஓப்பன் பண்ண ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னா எப்போ போல் சிம் மேட்ச் பின் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க, TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே புக்லெட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் புக்கு தான் இருக்குது, அதிலே எல்லாமே கவர் ஆயிரும். இதை ஓரமாக வச்சுட்டு உள்ள ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3 கலரில் இருக்குது. பவர் பிளாக், கூல் ப்ளூ, போக்கோ எல்லோ. ஸோ நமக்கு வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளாக் அப்படின்ற கலர். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் இருக்குது பின்னாடி. ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 190 கிராம்ஸ் இருக்குது. பெரிய வெயிட் ஒன்று தெரியல கையில் இருக்கும்போது. ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சார்ஜர் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 22.5 வாட்க்கான சார்ஜர் அடாப்டர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் சப்போர்ட் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா 18 வாட்க்கான சார்ஜிங் தான் சப்போர்ட் ஆகும். டைப் சி USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இவ்வளோ தான் யூனிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பொறுத்தளவுக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி இருக்குது. அண்ட் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் லாக்கர் கீ இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்ட பவர் பட்டன் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் டியூவல் 5G நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சிம் கார்டாக தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் Poco அப்படின்ற ஒரு பிராண்டிங் நேம் போட்டு டிசைன் பை Poco அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேமராலேருந்து லென்த்தாக கீழே கொண்டு வராங்க. பார்க்க நல்லா இருக்குது. ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. வித் டியூவல் ஃப்ளாஷ் இருக்குது பின்னாடி. ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே. அதில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வச்சா அந்த ஆடுற மாதிரி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. நீட்டாக இருக்குது கீழே வைக்கும்போது. நம்ம இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்விட்ச் பிளேட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3D கர்வ்டு பேக் வித் கிளாசி ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தளவுக்கு Poco ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குதுவும். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கார்னர்லையும் ஒரு மாதிரி கர்வ் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதான் ஸ்விட்ச் பிளேட் டிசைன் சொல்லுவாங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி 3D கர்வ்டு பேக் வித் கிளாசி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷிங் நல்லா இருக்குது. உங்களுக்கு அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஃப்ளாஷ் இருக்குது உங்களுக்கு. அதே பார்த்திங்க அப்படின்னா Poco டிசைன் பை Poco அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவும் பார்க்குறது நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவர் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்க்குறது இந்த டிசைனும் நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பூட் அப் பண்ணிடலாம். ஸோ பூட் அப் பண்ணோடனே Poco பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்ற வருது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5G அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ஃபோன் இல்லையா, அதனால் 5G அப்படின்றது வருது. அது MIUI அப்படின்றத அந்த UI தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா MIUI 12 வரும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் 12.5 வரைக்கும்.
ஃபோனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஸில் நீங்கள் வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஐயை பொறுத்த வரைக்கும் MIUI 12 கொடுக்குறாங்க அவங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து 12.5 அப்கிரேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 4 GB ரேம் இருக்குது, ஆக்டோகோர் ப்ராசஸர் இருக்குது, 2.2 GHz வரைக்கும் ஸ்பீட் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். MIUI 12.5 வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வரும். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே கலர்ஸ்லாம் பஞ்சியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் லைட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக டிஸ்பிளே மட்டுமே ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோ பாருங்கள், இதோட கலர்ஸ் எப்படி இருக்குது, அந்த வீடியோவோட பஞ்சினஸ் எப்படி இருக்குது, வைப்ரன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமரா என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு கேமரா பொறுத்த வரைக்கும் 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 அப்பாச்சர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பாச்சர். மூணாவது பொறுத்த வரைக்கும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2.4 அப்பாச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான AI ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்பாச்சரில். இந்த கேமரா எடுத்த சில சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இது வந்து நார்மல் அண்ட் ப்ரோ கலர் மோட் அப்படின்னு 2 மோட் இருக்குது. அதுக்குள்ள வித்தியாசம் தான் இது. ஸோ அடுத்த பிக்சரில் உங்களுக்கு என்னன்றது தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ கலர் மோட், கலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மோட். இது பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸாக கொஞ்சம் டல்லாக இருக்குது. ப்ரோ கலர் மோட் அப்படின்றது கலர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோ ஷாட்டில் எடுத்தது. இது போர்ட்ரேட் மோடில் எடுத்த சாம்பிள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு இந்த கேம் வந்து ஒரு 2 hours கிட்ட விளாண்டது. அந்த 2 ஹவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ லேட்டன்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கிடையாது, ஆனால் லேட்டன்சி இருக்குது கொஞ்சம். மற்றபடி உங்களுக்கு அல்ட்ரா HD மோடு இல்லை HD மோடில் வச்சு விளாட முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன சிப் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா MediaTek Dimensity 700 அப்படின்ற 7 nanometer டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு சிப் தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேமிங் சிப் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா Mali G57 அப்படின்ற GPU யூஸ் பண்ணிக்காங்க. இந்த GPU கம்பைன்ட் வித் MediaTek நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த MediaTekோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AnTuTu ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா 51th லெவலில் இருக்குது. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 22.5 வாட்க்கான சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 18 வாட்க்கான சார்ஜிங் தான் சப்போர்ட் ஆகும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதை பற்றி நம்ம இஷ்யூஸ் இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ எவ்வளோ சார்ஜ் ஆகுது, சார்ஜ் எவ்வளோ எடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே. ஸோ 90 Hz பார்த்திங்க அப்படின்னா கேமிங்காக யூஸ் ஆகும். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எதில் யூஸ் ஆகும்னா வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் யூஸ் ஆகும். 50 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் நார்மலாக ஸ்டாட்டிக் டிஸ்பிளே அதாவது க்ளோசிங் பண்ணும்போது யூஸ் ஆகும். 30 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ப்ளே பேக் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கேமிங் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் யூஸ் ஆகுது. உங்களுக்கு அதை ப்ளே பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய Dimensity 700 அப்படின்னு இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் லெவலில் கம்பேர் பண்ணும்போது 732Gக்கும் 720Gக்கும் கீழே தான் இருக்குது. AnTuTu ரேங்கிங்கில் 51th ரேங்கில் இருக்குது. ஸோ 5G அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்திங்க அப்படின்னா 5G கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போது. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒவ்வொரு பேண்ட்வித்தில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் பேண்ட்வித் என்ன அப்படின்றதே எனக்கு கன்ஃபார்மாக தான் இருக்குது. ஜஸ்ட் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன பேண்ட்வித் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா 5Gயில் ஸ்டாண்டர்ட் லோன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க SA. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா N78ம் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க 5Gயில். அதில் N1, N3, N40, N77, N78 அப்படின்ற ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் தான் வரும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுக்கான வீடியோ மட்டும்தான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், ஹீட்டிங் இஷ்யூஸ், சார்ஜிங் பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கு கேமரா என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்குள்ளே போனேன் அப்படின்னா மூவி ஃப்ரேம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துறாங்க. ஜஸ்ட் நீங்கள் மூவி ஃப்ரேம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா மூவி ஃப்ரேமில் வர மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து அந்த ஃப்ரேம் வந்து கவர் ஆகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவியில் எப்படி வருமோ அந்த மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி உங்களுக்கு அது கேமரா சாம்பிள்ஸ்லேயே நீங்கள் அதுக்கான சாம்பிள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைம் பெஸ்ட் மோட் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பெஸ்ட் மோடை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவை நீங்கள் அது ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எத்தனை டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் எவ்வளோ டைமில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் வேறு என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் மூவி ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மேக்ரோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ரோ எடுக்கும்போது மேக்ரோ மோட் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ போர்ட்ரேட் மோட் கொடுத்தாங்க. போர்ட்ரேட் மோடுக்கான சாம்பிள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ மோர் அப்படின்ற உள்ளே போனோம் அப்படின்னா அது நைட் மோட் கொடுத்துருக்காங்க. 40 மெகாபிக்சலுக்கான கேமரா தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க, பனோராமா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் லேப்ஸ், ஏஐ வாட்டர் மார்க், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றியான ஓவரால் ரிவ்யூ கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி போட போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.